நீங்க இப்ப கிட்டத்தட்ட கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி இல்லன்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கல்யாணம் பண்ண போறாங்களா? அப்படி இல்லன்னா, நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவால்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கல்யாணம் ஒன்று ஸ்ரீலங்காவில் பண்ணணுமா இருந்தால் என்னென்ன மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய கல்யாணம் வந்து ஒரு லீகலாக வேலிடாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து லீகலி சேலஞ்ச் பண்ணப்படலாம். அதனால் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து நீங்களும் கல்யாணம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான். இலங்கையில் பல மதத்தவர்களை கொண்டவர்கள் வாழ்கிறாங்க, அதே மாதிரி பல இனத்தவர்களும் வாழ்கிறாங்க. அப்போது கல்யாணம் அப்படின்னு சொல்றப்போ வந்து இலங்கையில் இப்போ முஸ்லிம் இனத்தவர்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்காக இஸ்லாமிய சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி கண்டிய சிங்களவர்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்காக கண்டியன் சட்டம் இருக்கு. அதே போல் மற்றவங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன கண்டிய சட்டத்துக்கு கீழால் கல்யாணம் முடிக்க முடியாதவங்களும், அதே மாதிரி இஸ்லாமிய சட்டத்துக்கு கீழே கல்யாணம் முடிக்க முடியாதவங்களும் எதுக்கு கீழே கல்யாணம் முடிப்பாங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய திருமண பதிவு கட்டளை சட்டம் அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழே தான் அவங்க கல்யாணம் முடிப்பாங்க. இவ்வாறான இலங்கையர்கள் வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த சட்டத்துக்கு கீழே கல்யாணம் முடிக்காதவங்க தான் திருமண பதிவு கட்டளை சட்டம் அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழே, அப்படின்னா பொது சட்டத்துக்கு கீழே கல்யாணம் முடிப்பாங்க. அப்படி அந்த பொது சட்டத்துக்கு கீழே கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு சில மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போமா. முதலாவது அதில் என்னன்னு சொன்னால், 18 வயசை கண்டிப்பாக 2 பேருமே பூர்த்தி செஞ்சுருக்கணும். இப்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடிக்க போகிறாங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய பேரினுடைய வயதும் வந்து 18 அப்படிங்கிறது பூர்த்தி செஞ்சுருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போது 18 வயது பூர்த்தி அடையாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த கல்யாணம் வந்து செல்லுபடியற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நீங்கள் ஒரு செல்லுபடியான கல்யாணத்தை பண்ணணுமா இருந்தால் கண்டிப்பாக 18 வயது அப்படிங்கிற வயதை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கணும். அது முதலாவது ரிக்குவயர்மெண்ட். அதே மாதிரி ரெண்டாவது ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், சம்மதம் அப்படின்னு சொல்கிறதும் கூட ஒரு சட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இப்போது 2 பேரும் சேர்ந்து சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது வேற, அப்படி இல்லைன்னா அந்த 2 பேரினுடைய பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி ஒரு பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற. அப்போது ஒருத்தவங்க வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்குள்ளே போகிறாங்களா இருந்தால் அந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அங்கே செல்லுபடியற்றதாக தான் பார்க்குறாங்க. ஆகவே இந்த சம்மதம் அப்படிங்கிற விடயம் கூட ஒரு முக்கியமான விடயமாக இந்த சட்டத்துக்கு கீழால பார்க்குறாங்க. உங்களுடைய தாய் அல்லது தந்தை அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்க போகிறப்போ ரெஜிஸ்ட்ரார் கிட்ட நீங்கள் சொல்லலாம். மூணாவது ரெக்குவயர்மெண்ட் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு முதல் கல்யாணம் ஒன்று ஆகியிருக்கு, அதை வந்து நீங்கள் முறையாக டிவோர்ஸ் பண்ணாமல் ரெண்டாவது கல்யாணத்துக்குள்ளால நீங்கள் போக முடியாது. இப்போது நீங்கள் முதல் கல்யாணம் ஒன்று செஞ்சு அது முறையாக டிவோர்ஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிற கல்யாணத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவீங்களா இருந்தால் பெரிய குற்றமாக பார்க்குறாங்க. அது என்ன குற்றம் அப்படின்னு சொன்னால், பலதாரமான குற்றம் அப்படின்னு தான் அதை சொல்கிறாங்க. இது வந்து சட்டத்துக்கு கீழே குற்றமாக பார்க்குறாங்க. ஆகவே நீங்கள் முதல் கல்யாணம் ஒன்று பண்ணி அதை வந்து முறையாக டிவோர்ஸ் பண்ணாமல் ரெண்டாவது கல்யாணத்துக்குள்ளே போவீங்களா இருந்தால் அது சட்டப்படி குற்றமாகும். ஆகவே நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய முதல் கல்யாணத்தை நீங்கள் முறையாக டிவோர்ஸ் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ முதல் திருமணம் ஒன்று செஞ்சுருக்கிறீங்க, உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து இறந்திருந்தா அந்த சந்தர்ப்பத்தில் கூட ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு நீங்கள் போகலாம். ஆகவே ரெண்டாவது திருமணம் அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் முதல் வைஃப் ஆர் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உயிரோடு இருக்கிறப்போ அந்த மேரேஜை நீங்கள் டிசால்வ் பண்ணாமல் இன்னொரு மேரேஜ்குள்ளே போக முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு ரிக்குவயர்மெண்ட் லோவில் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் கல்யாண பந்தத்தில் சேர்றப்போ ஒரே வாரிசாக இருக்கிற அப்படி இல்லாட்டி ரத்த சொந்தங்களை கொண்ட உறவுகளை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக அது எந்தெந்த உறவுகளுக்குள்ளால நீங்கள் கல்யாணம் முடித்தா சட்டப்படி அது செல்லுபடியாற்றுது அப்படிங்கிறதே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்னன்னு சொன்னால், இப்போது ரத்த உறவுகள்னு சொல்லி சில உறவுகள் இருக்கும். இப்போ சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான உறவுகள் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு சில வாரிசுகளுக்கு இடையிலான உறவு முறைகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த மாதிரி ஒரு சில உறவுகள் சம்பந்தமாகவும் அதில் வந்து சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன உறவு முறைகள், எந்த உறவு முறைகளுக்குள்ளே அப்படி கல்யாணம் முடிக்க முடியாது
பண்ணுறதுங்கிறது சம்மந்தமாக இனி வர வீடியோவில் இதை விட கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்படி இந்த 4 மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஒரு கல்யாணம் நீங்கள் பண்ண போகிறீங்களா இருந்தால் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு சில நேரங்களில் சிறை தண்டனைகளுக்கு கூட நீங்கள் வந்து ஆளாக வேண்டி ஏற்படலாம். உதாரணமாக இப்போ நான் சொன்ன பலதார மன குற்றம் அப்படின்னு ஒரு குற்றம் இருக்குது. அது நீங்கள் புரிகிற பட்சத்தில் வந்து 7 வருட சிறை தண்டனை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கொள்றதுக்கு இந்த மாதிரியான ரிக்குவயர்மெண்ட்ஸை பார்த்து செக் பண்ணி நீங்கள் கல்யாணம் முடிக்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இது மாதிரியான உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சம்பந்தமாக இனி வர காலங்களில் வீடியோக்களை இந்த சேனல் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ்.